கோவை சாய்பாபா காலனியில் மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் சர்வீஸ் சாலையை பயன்படுத்தி வரும் நிலையில் இந்த சர்வீஸ் சாலைகள் முறையாக அமைக்கப்படவில்லை எனவும் அனைத்து நேரங்களிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் நடத்திய விரிவான தகவல்களை பார்க்கலாம். கோவை சாய்பாபா காலனி பகுதியில் 1.2 கிலோமீட்டர் தொலைவுக்கும் 16 மீட்டர் அகலத்துடன் 20 தூண்களுடன் சுமார் 71 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. கோவை சாய்பாபா காலனி அருகே உள்ள தனியார் மருத்துவமனையிலிருந்து எருக்கமணி வரை இந்த பாலம் உயர்மட்ட பாலமாக அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் இதன் இரு புறங்களிலும் 7 மீட்டர் அகலத்திற்கு அணுகு சாலைகளை மேற்படுத்தி அதன் பிறகு இந்த பாலப்பணிகளை மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த அணுகு சாலைகள் முறையாக அந்த 7 மீட்டர் அகலத்திற்கு ஏற்படுத்தப்படவில்லை. இதனால் இங்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை அன்றாடம் நாம் பார்க்க முடிகிறது. சாதாரணமாக இங்கு 2-3 நிமிடங்களில் கடக்கக்கூடிய வாகனங்கள் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் என நின்று கொண்டுதான் செல்கின்றன. இதனால் குறித்த நேரத்திற்கு வேலைக்கு செல்ல முடியாமலும் கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கு செல்ல முடியாமலும் பொதுமக்கள் அவதியுறுகின்றனர். எனவே உயர்மட்ட பாலம் பணிகள் நடைபெற்று வரும் இந்த இடத்தில் இருபுறங்களிலும் முறையாக 7 மீட்டர் அகலத்திற்கு அணுகு சாலைகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மேற்கொண்டு இந்த பாலப்பணிகள் நடைபெறுவதால் அடுத்த 3 மாதத்திற்கு கனரக வாகனங்கள் இந்த இருபுறங்களிலும் வரக்கூடாது என போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் பல வாகனங்கள் அதனை மீறி வருவதை நாம் காண முடிகிறது. எனவே அதனையும் முறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. மேற்கொண்டு இந்த உயர்மட்ட பாலம் அமையும் இடத்திற்கு அருகாமையிலேயே சுமார் 8.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கு மேட்டுப்பாளையம், ஊட்டி, குன்னூர் என அங்கிருந்து வரக்கூடிய பேருந்துகள் வந்து நிற்பதற்காக பேருந்து நிலையமும் அமைக்கப்பட்டது. இந்த பாலப்பணிகள் நடைபெறும் இந்த சூழ்நிலையிலும் வரக்கூடிய அந்த பேருந்துகள் இந்த பேருந்து நிலையத்திலேயே நிற்காமல் தொடர்ந்து மாநகர பகுதியான காந்திபுரம் வரை இயக்கப்படுகிறது. இதன் காரணமாக ஏற்கனவே போக்குவரத்து நெரிசல் காரணமாக கடுமையான ஒரு நெரிசல் ஏற்படும் இந்த சூழ்நிலையில் அந்த பேருந்துகளும் இங்கிருந்து காந்திபுரம் வரை இயக்கப்படுவதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் அவசர காலத்தில் இந்த வழியாக வரக்கூடிய ஆம்புலன்ஸ்கள் கூட செல்ல முடியாமல் நோயாளிகளும் அவதியுறும் சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே அணுகு சாலைகளை முறையாக 7 மீட்டர் அகலத்துக்கு அமைக்க வேண்டும். மேட்டுப்பாளையம், குன்னூர், ஊட்டி என அங்கிருந்து வரக்கூடிய பேருந்துகளை நகரப்பகுதிக்குள் செல்லாமல் இங்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் நிறுத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை பொதுமக்கள் முன்வைக்கின்றனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நீலமேகத்துடன் கோவையிலிருந்து சுரேஷ்குமார். ஜனங்களின் குரல் கருத்து கணிப்பில் பங்கேற்க முடியாதவர்கள் QR கோட் அல்லது லிங்கை பயன்படுத்தி இணையம் வாயிலாகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்கலாம். இன்றே உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்.